கொஞ்சம் கொஞ்சமா அந்த முத்துமலர் ஃபேமிலியும் வந்து மகாநதி ஃபேமிலியோட இணைச்சிருவாங்க போல. அதுக்கு தான் அந்த கதை போயிட்டுருக்கா? ஏன் போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. புது கேரக்டர்ஸ கொண்டு வாங்க அப்படின்னா, இப்ப நீங்க சிறகடிக்க ஆசை பார்க்குறீங்க அப்படின்னா, சிறகடிக்க ஆசையில வந்து இந்த கதைக்கு நெருக்கமாவே கேரக்டர்ஸ் வருவாங்க. நம்ம திருப்பி திருப்பி அந்த சீரியல சொல்றதுக்கான காரணம், அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல ஒவ்வொரு கதாபாத்திரமுமே ஏதோ ஒரு வகையில கதையோட ஒட்டி வருவாங்க. கரெக்ட்டா இருக்கும். அது அந்த கதை போற போக்குக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து சும்மா ஒரு ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்த பண்ணலாங்கிற மாரி வந்து அந்த ஃபேமிலிய கொண்டு வந்து, சந்தானத்துடைய ஒருத்தர் தான் பக்கத்துக்கான நியாயத்த, வாதத்த சொல்ல முடியாத ஒருத்தர வச்சுட்டு பேசுறது, அதனால தான் அந்த காசிப் பேசுறதே தப்புங்குவாங்க. 2 பேர் ஒரு ஆள் இருந்து நான் வந்து என்னுடைய வாதம் இதுதான், என் பக்கம் நியாயம் இதுதான்னு சொல்ல முடியாத இடத்துல இப்டி பேசுறது தப்புன்ட்டு. சந்தானம் உயிரே விட்டார். ஆனா, அவர போய் வந்து அது அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா, அந்த ஆள் மேல எனக்கு மரியாதை இல்ல, அந்த ஆளெல்லாம் வந்து அவன் இவன்லாம் பேசுறது என்னன்னு பார்க்கும்போதே நமக்கே பாவமா இருக்கு. அவருடைய மரணத்துல இருந்து தான் அந்த கதையே ஆரம்பிக்குது. ஆனா, அந்த கதையவே வந்து மாத்தி அமைச்சு, அவர வந்து கம்ப்ளீட்டா கேவலமான ஒரு ஜந்து மாரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அந்த விஷயத்த பத்தி பேசி புலம்பிக்கிட்டு இருக்க, சாரதா வேற கல்யாணத்த ரெஜிஸ்டர் பண்ணலன்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, உடனே ஏம்மா அப்படி பண்ணல? அப்படின்னு இந்த பக்கம் காவேரி, கங்காலாம் கோவப்பட்டாலும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு விஜய். நடந்துச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு இது கிடைக்கும் அப்படின்னா வந்து, சரி எப்படி நடக்கலன்னா அப்படி எப்படி நான் குழந்தை பெத்தேன்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அதுவும் இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஏன் குழந்தை பெத்துக்க போறேன்? அப்படின்லாம் அவங்களும் பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இல்லாம சந்தானத்தோட அம்மா இங்க தான் இருக்காங்க. அவங்களே சொல்லலாம். இதான் என் மருமகன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இவங்க லீகலா கொண்டு போனா பிரச்சனையாயிடும்னு பயப்படுறாங்க. 2 கோடிக்கு தான் அந்த வீடு. இப்ப கொடைக்கானல் வீட்ட வந்து விக்கலான்னு இருந்தாங்க போல. ஏன்னா வந்து பாதி காச குடுக்கணும்னா 1 கோடி கிட்டத்தட்ட குடுக்கணுங்கிறாங்க காவேரி. நிலத்த வித்தது 13,00,000. அதுக்கு வந்து ஒரு 6,50,000 ரூவா குடுக்கணும். இல்ல 13,00,000 குடுக்கணும்னே வச்சுக்கோங்க. ஸோ 13,00,000 குடுத்தோம்னு வச்சா கூட 1 கோடியே 13,00,000 இல்ல நீங்க 1,4 கோடி வச்சுட்டா கூட 175, 200 வீடு கட்டி வித்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு இந்த 1,4 கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. தன்னுடைய மனைவியுடைய நலம் தான் முக்கியம். மனநலன் முக்கியம். குழம்பி நிக்க வேணாம் அப்படின்னு நெனச்சா, குடும்பத்தில இவங்க தாத்தாவும் பாட்டியும் வேற வருத்தப்படுறாங்க. இந்தாப்பா பணம். உன் பிரச்சனை இதானே. நீ கிளம்புப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுறலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப அத வச்சு தான் கதைய இழுப்பேங்கும்போது, இந்த கதை வீக் ஆயிடுது. ரொம்ப வீக்கான ஒரு கதையில இப்படியே எபிசோட பில்ட் பண்ணி இந்த கார்ட்ஸ வச்சு வீடு கட்டுவாங்கல்ல. ஒரு இடத்துல அப்படின்னு ஊதி விட்டா வந்து இப்படி பொத்துன்னு கீழ விழுந்துரும் எல்லாம். அந்த மாரி தான் அந்த கதை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த கதைய இப்படி எடுத்துட்டு போயிட்டு, நம்ம எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் கோவப்பட்டு, முன்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாநதிய பத்தி ஒரு வார்த்தை நெகட்டிவான ஒரு ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னா, விஜய் காவேரி ஃபேன்ஸாச்சும் வந்து கோவப்படுவாங்க. விகா ஃபேன்ஸ்லாம் கோவப்படுவாங்க. இப்ப அவங்களும் சேர்ந்துமே என்னங்க எத நோக்கிங்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க அப்படிங்கிற மாரி பேசுற மாரி இந்த நிலைமை ஆயிப்போச்சு. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போற போக்குல உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு? என்ன நிறைகள் இருக்குங்கிறதையும், இந்த சந்தானம் ஃபேமிலி, முத்துமலர் ஃபேமிலி அவங்கள ஏத்துக்கிற மாரி ப்ரோமோலாம் வரத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.